பெண்கள் இன்னைக்கு வந்து தைரியமா நடமாடுறாங்க. ஆண்களோட கவலைப்படல, அவங்க சுயமா சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையான பணம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அதனால அவங்க வாழ்க்கை தரமே இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இப்ப நான் ஒரு 2 வருஷம் நம்ம பார்த்ததுக்கும் 2 வருஷத்துக்கு இப்ப நம்ம பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பெண்களுமே இன்னைக்கு சுத்தமா உணவளிச்சு இருக்காங்க, தைரியமா பேசுறாங்க, வெளியூர் போறது பண்றாங்க. தொடர்ந்து முன்னேற்றத்தை நாங்க பண்ணிக்கிறோம். அந்த குடும்பத்துல ஒரு 20 பெண்கள் இருக்கு. அவங்களுக்கு வேற கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்துருக்காங்க. அவங்களுக்கு தையல் பேசி கற்றுக் கொடுக்கிறோம். தையல் பேசி கற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு 5000 சம்பளம் வேலை வாங்கி நம்ம எடுத்து பண்ணிக்கிறோம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, 4 பேருக்கு கற்றுக்கிட்டோம்னா, கல்வி கற்றுக் கொடுக்கணும்னா நமக்கு தன்னம்பிக்கை, உங்களுக்கு தன்னம்பிக்கை, உங்களுக்கு எங்கேயும் தைரியமா போகலாம், தைரியமா பேசலாம். ஒரு ஊருக்கு போக பக்கத்து யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நேரத்தில் படிக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்க தன்னம்பிக்கை அளிக்கும், உங்க வாழ்க்கை தரம் உயரும். அதனால இந்த அக்கிரபாக்கம் ரோட்டரி சங்கம் வந்து தலைவர் சேர்ந்து உங்களுடைய புதிய கல்வி திட்டத்தை ஏற்படுத்த போறாங்க. இந்த காலத்துல நம்ம ஏன் உதவி கிட்ட யாராவது வராங்க கொடுக்குறாங்க சொல்லுங்க. இவங்க இவ்வளவு தூரம் கிராமத்துக்கு தேடி வந்து உங்களுக்கு உதவிகள் வரப்ப அதை பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையில வாய்ப்புகள் வரப்ப நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதை நல்லபடியா பயன்படுத்திங்க. அப்படி நீங்க பயன்படுத்தி அழுக்கு சேலை கட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க முன்னாடி உட்காருவீங்களா? அழுக்கு சேலை கட்டிட்டு வந்தா, அழுக்கு துணியை கட்டிட்டு வந்தா நம்ம முன்னாடி உட்கார மாட்டோம். ஏன்? அது நம்மள தன்னம்பிக்கை குறைச்சிருக்கு. நல்ல சேலை, சுத்தமான சேலையை கட்டோம்னா முன்னாடி வந்து உட்காரணும். கல்யாணத்துக்கு போறப்ப நல்ல சேலையை கட்டிட்டு போறோம், அப்பதான் முன்னாடி உட்காரணும். அழுக்கான சேலையை கட்டிட்டு போனா பின்னாடி உட்காந்துறோம். ஆனா சுத்தமா இருந்தாவே நமக்கு தன்னம்பிக்கை வருது இல்லையா? சுத்தமா இருக்கிறப்ப நம்ம 4 பேருக்கு முன்னாடி தைரியமா பேசுறோம். அது மாதிரி உங்க வீடை சுத்தமா வச்சுக்கணும்னா தான் அந்த தன்னம்பிக்கை வரும் உங்களுக்கு. அப்ப அந்த கழிவறையை கட்டி அதை சுத்தமா பயன்படுத்துறப்ப உங்களுக்கு சுத்தம் சோறு போடணும். அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்சாங்க. சுத்தமா இருக்கிறப்ப ஒரு ரகசியம் ஒண்ணு தெரிஞ்சுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா இருக்கீங்களோ உங்களை தேடி லட்சுமி வரும், பணம் வரும், கண்டிப்பாக வரும். உங்க வீடு சுத்தமா வச்சுங்க, நீங்க சுத்தமா இருங்க, உங்களை தேடி பணம் வருதா இல்லையாங்கிறத நீங்க பாத்துங்க. ஒரு ஊர் சுத்தமாச்சுன்னா அந்த ஊரே நல்லா வரும். உலகத்துல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அமெரிக்கா பெரிய கண்ட்ரி, நல்ல நாடு. காரணம் அந்த நாடே சுத்தமா இருக்குது. நமக்கு பக்கத்துல